மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பொதுவான ஆசை என்ன தெரியுமா? எப்படியாவது டெய்லி நான் தூங்கும்போது நிம்மதியா தூங்கிடணும். எழுந்திருக்கும் போது நிம்மதியா எழுந்திருக்கணும். மனசுல எந்த விதமான கஷ்டமோ, நஷ்டமோ இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்கணும் அப்படின்றதுதான். பணம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், மன அமைதி, மன நிம்மதி இது இல்ல அப்படின்னா வாழ்க்கை முழுமையா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம வீடியோல மனம் நிம்மதியா இருக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கும் ஒரு 10 எளிய வழிகளை இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல கடந்ததை விட கற்றுக்கொள்ளுங்கள். கடந்ததை அப்படின்னா பாஸ்ட் மெமரிஸ், பாஸ்ட்ல நடந்த சில கசப்பான விஷயங்களை, நீங்க பண்ண தவறுகளையும் நினைத்து தொடர்ந்து வருந்திக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். பாஸ்ட்ல நம்ம யாரையாவது லவ் பண்ணியிருக்கலாம். இப்ப நம்ம வேற கல்யாணம் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாஸ்ட் லவ்வையோ இல்ல பாஸ்ட்ல நம்ம பண்ண தப்பையோ நினைச்சு இப்ப வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். கடந்தது கடந்தது தான். நீங்க பண்ண விஷயம் முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்றத மட்டுமே பார்த்து லைஃப்ல முன்னேறுங்க. இது லவ் லைஃப், கல்யாண வாழ்க்கை இதுக்கு மட்டும் கிடையாது. உங்க படிப்பா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், முன்னாடி நீங்க பண்ண தப்ப நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணாதீங்க. கடந்ததை விட்டுட்டு இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றத பத்தி மட்டுமே திங்க் பண்ணீங்கன்னா அப்ப உங்க மனம் கொஞ்சம் லேசா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள். அடுத்து, நம்மிடம் இல்லாததை நினைச்சு நம்ம கவலைப்படுவோம். இன்னைக்கு என்கிட்ட ஒரு பைக் இருக்குன்னா நாளைக்கு நான் கார் வாங்கணும்னு நினைப்பேன். என்கிட்ட கார் இருந்ததுன்னா அடுத்து இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியான கார் வாங்கணும்னு நினைப்பேன். அப்போ நம்மிடம் இல்லாததை நினைத்து வருந்துவதை விட ஒவ்வொரு நாளும் உங்களுக்கிட்ட என்ன இருக்கோ, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு இல்ல நம்ம கிட்ட இருக்கிற உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி மகிழ்ச்சியா இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்க மனசுல தானா நிம்மதி ஏற்படும். அடுத்து, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சோஷியல் மீடியாவை குறைக்கணும். மொபைல் மற்றும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக நேரம் செலவிடுவதால் மன அழுத்தம் ஏற்படுத்துகிறது. அதாவது மனசுல இருக்கிற அழுத்தம் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சோஷியல் மீடியால பாக்குற ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசை பாதிக்கலாம், உங்க மைண்டை பாதிக்கலாம். அதை வச்சு உங்களோட மன அழுத்தத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாளில் சில நேரம் மட்டும் மொபைல்ல இருந்து இனி வரப்போல காலகட்டத்துல கொஞ்ச நேரமாவது விலகி இருங்க. இருந்து பாருங்க. உங்க லைஃப்ல எந்த மாதிரி மாற்றம் வருது, உங்க மனசு எந்த மாதிரி அமைதிப்படுது அப்படின்றத அந்த சோஷியல் மீடியால இருந்து விலகும் போது நீங்களே பார்ப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், உங்க பசங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சோஷியல் மீடியாவை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கும் நீங்க அட்வைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நாலாவதா, உடற்பயிற்சி செய்யுங்க. மன அமைதி அப்படின்றது வந்து ஜஸ்ட் மனசை மட்டும் அமைதியா வச்சுக்கிறது கிடையாது. உங்க வாழ்க்கையே மாற்றினீங்க அப்படின்னா தான் உங்க மனசுல அமைதி ஏற்படும். உடற்பயிற்சி எனக்கு செய்ய தெரியாதே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? டெய்லி ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வாக்கிங் போங்க. அதுவே போதும். நீங்க வாக்கிங் போகும்போது உங்களுக்கு ஸ்வெட்டிங் வரும். கரெக்டா? நம்ம கொஞ்சம் நேரம் தூரம் நடந்தாலோ இல்ல கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம உடல்ல இருந்து ஸ்வெட்டிங், வேர்வை கண்டிப்பா வரும். அப்ப நீங்க வேர்த்து ஊத்தி நீங்க ஒரு வேலை செய்யறத விட உடற்பயிற்சி செஞ்சுட்டு அப்புறமா நீங்க போய் உங்க ஆபீஸ் வேலையோ உங்களுடைய காலை வேலையோ எதை நீங்க செய்ய போனாலும் ரொம்ப புத்துணர்ச்சியாவும் உங்களுடைய உடலுக்கு மற்றும் உங்களுடைய மனதுக்கும் ரொம்ப ஃபீல் ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டெய்லி 20 அல்லது 30 நிமிடம் எக்ஸசைஸ் செய்தா மட்டுமே உங்க மனம் மிகவும் புத்துணர்ச்சியா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். அடுத்து, மன்னிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. மத்தவங்க உங்ககிட்ட வெறுப்பா நீங்க நினைத்தது ஏதாவது ஒரு விஷயம், உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சில சம்பவங்களை நினைத்து மத்தவங்கள ஒதுக்குறதும் அவங்களுடைய மனதை நீங்க காயப்படுத்துறதும் பண்ணிட்டு இருப்போம் நம்ம. ஏன்னா நம்மளுக்கு அவங்கள மன்னிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவங்க பண்ண தப்பையோ அவங்க நம்மளுக்கு ஏற்படுத்தின காயங்களையோ மறக்க முடியாம இருக்கிறதுனாலதான் அந்த மன்னிப்பது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது. அப்போ மத்தவங்களை எப்பயுமே நீங்க வெறுப்பாவே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய மனசைதான் காயப்படுத்தும்.
அத முதல்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால என்னைக்குமே மன்னிக்க கத்துக்கோங்க. அவங்க பண்ண நல்ல விஷயத்த நினைச்சீங்க அப்படின்னாலே, அவங்க பண்ண கெட்டது தானா உங்க ஞாபகத்துல இருந்து போயிடும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சே சாரி. அண்ட் ஒருத்தவங்க சாரி சொல்றாங்க அப்படின்னா, அதையுமே வந்து மன்னிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. அதனால எப்பயுமே உங்க மனம் அமைதியா தான் இருக்குமே தவிர, மன்னிக்கிறதுனால, இல்ல மன்னிச்சு ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறதுனால நீங்க என்னைக்குமே நீங்க தாழ்ந்த நிலைக்கு போகவே மாட்டீங்க. ஓகேவா? அடுத்து, நல்ல நண்பர்களோட மட்டும் பேசுங்க. நம்ம மனசுல இருக்கிற கவலைகளையும், கஷ்டங்களையும் நம்பிக்கையான நண்பர்கள் கிட்ட பகிர்ந்தோம் அப்படின்னா, நம்மளோட மனசு ரொம்ப ரொம்ப லேசா, ரொம்ப ரிலாக்ஸ்டா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து மேக் பண்றதுக்கு பாருங்க. தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத சிந்தனைகள்ல ஈடுபடுறத விட, எப்படி நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து மேக் பண்ணலாம், யார் யார்கிட்டலாம் நம்ம பேசினா நம்மளோட லைஃப் வந்து எப்படி எப்படிலாம் நம்ம மாற்றணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் நல்ல சிந்தனைகளை வளர்க்கறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து, உங்களுக்கு பிடித்த விஷயத்த மட்டுமே செய்யுங்க. மியூசிக் கேட்கலாம், புத்தகம் படிக்கலாம், இல்லைன்னா வந்து டிராயிங், குக்கிங், ஹாபிஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது எதுவா இருந்தாலுமே நீங்க செய்யலாம். உங்க மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு எது எதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்களோ, இட் மே பி மியூசிக், இட் மே பி புக்ஸ், இட் மே பி பிளேயிங், இட் மே பி வாட் எவர் இட் இஸ். பட் உங்க மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு எது எதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கோ, எது எதுலதான் உங்களோட ஆர்வம் ஈடுபடுகிறதோ, அது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு யாருடைய அனுமதியோ, யாருடைய பெர்மிஷனையும் வந்து வாங்கிக்கிட்டு அப்புறமா செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது அப்படின்றது நாட் அன் இல்லீகல் திங்ஸ், ரைட்? எது எதெல்லாம் நல்லது அப்படின்னு உங்க மனசுக்கு படுதோ அது செய்யுங்க. அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தா ரொம்ப நல்லது. அவ்வளவுதான். இயற்கை கிட்ட நேரத்தை செலவிடுங்கள். இயற்கையுடன் நேரம் செலவிடுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? டூர் போறது, சம்திங் எல்ஸ், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆர் டூர், ரொம்ப பிளேசஸ் அதிகமா இப்போ வந்து சம்திங் லைக் தட். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா ட்ரிப் போறது, டூர் போறது, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நான் பேச வரல. சில நேரம் கொஞ்ச நேரம் போயிட்டு பார்க்ல, பீச்ல, இல்லைன்னா வந்து ஏதாவது மரங்களுக்கு கீழே உட்கார்ந்துருக்கலாம். உட்கார்ந்து ஜஸ்ட் லைக் தட் சம்திங், நீங்க தனியா போனா கூட பரவாயில்ல, யாரையாவது கூட்டிட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை. தனியா போய் கூட கொஞ்ச நேரம், ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹார்ஸ், ஃபியூ மினிட்ஸ் உட்கார்ந்து பாருங்களேன். அந்த ஒரு ஃபீலே வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா நம்ம மனசுல வந்து கஷ்டம் இருக்கும் போதோ, இல்ல நம்மளோட சிந்தனைகள்ல வந்து அதிகமா நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. என்ன பண்ணணும், நான் என் மனசுல என்ன நினைக்கிறேனே தெரியாது பாருங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இயற்கை கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களோட மனசை லேசாகும். 9வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா கவலைப்படாதீங்க. நான் எப்படிதாங்க கவலைப்படாம இருக்கிறது, எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் தேடி தேடி வருது, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை என்னால மறக்கவும் முடியல, நான் அதையே நினைச்சிட்டு இருக்கேன். பட் நீங்க வந்து அதிகமா கவலைப்படாதீங்கன்னு சொல்றீங்க. எப்படிதான் கவலைப்படாம இருக்க முடியும்? எப்படி ஒரு மனுஷன் கவலைப்படாம இருக்கலாம் அப்படின்ற கொஸ்டின் உங்க எல்லார் மனசுலயுமே இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கிடையாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? கிடையாது. இந்த பிரச்சனை, நீ இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, இந்த பிரச்சனை உனக்கு நீ சாகுற வரைக்கும் இந்த பிரச்சனை உன் கூடயே இருக்குன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா கிடையாது. எந்த பிரச்சனையும் நிரந்தரமும் இல்ல, தீர்க்க முடியாத பிரச்சனைனும் எதுவும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு தீர்ந்து போகலாம். அதனால அதை அதிகமா நினைச்சு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து காலையில உங்களோட லேப்டாப் வந்து ஒர்க் ஆகல, இல்ல என்னோட போன் வந்து கீழே விழுந்துச்சு ஒர்க் ஆகலன்னா, என்ன பண்ணுவீங்கன்னா அதே நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. காலையில இருந்து அது போய் கடையில போய் கொடுத்துருவீங்க. உடனே என்ன ஆகும்? வீட்டுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஐயோ என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, நம்ம லேப்டாப் சரியாயிடுமா, போன் சரியாயிடுமா, எவ்வளவு செலவாகும், இந்த மாதிரி தேவையில்லாம நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. எப்படி இருந்தாலும் அது சரியாக தான் போகுது. அதுக்கு வந்து 10,000 ஆகும்னு சொன்னாலும் சரி, 20,000 ஆகும்னு சொன்னாலும் சரி, அதை ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க அதை பண்ணதான் போறீங்க. எப்படியாச்சும் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஏன் ஃபீல் பண்றீங்க? எப்படியாச்சு அந்த லேப்டாப்பையாவது போனையாவது கொண்டு போய் கடையில கொடுத்து, அது எவ்வளோ பிரைஸ் ஆனாலும் அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய செலவை கட்டுப்படுத்திட்டு அதை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணதான் போறோம். அதுக்கே தேவையில்லாத கவலைகள், சிந்தனைகள், ஓவர் திங்க் பண்ணி கவலைப்பட்டு பிபி ஏத்திக்கிட்டு எதுக்கு இந்த வேலைலாம் சொல்லுங்க. சாப்பிடாம இருப்பாங்க நிறைய பேர், இந்த தப்பு பண்ணுவாங்க. 3 வேளையும் சாப்பிடாம பட்னி கிடப்பாங்க. ஏன்னா எனக்கு சாப்பாடு தொண்டையில இறங்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி லேசா விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, தானா எல்லாமே சரியாகும். அடுத்து,
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது எல்லாரோட வாழ்க்கையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்சனலி நானுமே வந்து இந்த 10th நான் சொல்ல போற விஷயத்த பர்சனலி நானுமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒண்ணு. ஏன்னா எனக்குமே இது வந்து டக்குன்னு வந்துடாது. என்னன்னா, நல்ல தூக்கம் பெறுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 ல இருந்து 8 மணி நேரம் நம்ம வந்து தூங்கணும். நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா மட்டும்தான் உங்களோட மனசு தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும். என்னோட ஃபேஸ் வந்து நல்லா பொலிவா இருக்கணும், நான் வந்து ரொம்ப நல்லா லுக்கா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோமே, பட் அதை பத்தி நம்ம ஒரு நாளாவது திங்க் பண்ணி பார்த்துருப்போமா? ஏன் நம்மளோட ஃபேஸ் வந்து டல்லா இருக்குன்னு திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒழுங்கா தூங்கியிருக்க மாட்டீங்க நீங்க நைட்டு நீங்க ஒழுங்கா தூங்கலன்னா காலையில எழுந்துச்சு உங்க மூஞ்ச பார்க்கும்போது ஃபேஸ் கீழே, ஐ மீன் உங்களோட கண்ணுக்கு கீழே கருவளை விழுந்திருக்கும். ஃபேஸ் வந்து டல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே வந்து தூக்கம் இல்லாததுனால. அதே மாதிரி அடுத்த நாள் ஏஞ்சிங்க அப்படின்னா ஒரு வேலையில உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மனசு நிம்மதி இருக்காது. தெளிவாவே இருக்க மாட்டீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தூக்கம் இல்லாததுனால தான். அந்த தூக்கம் இல்லைன்னா வந்து பிபி வரும், ப்ரெஷர் வரும், அண்ட் தென் வேற என்ன இருக்கிற எல்லா வியாதியும் வரும் ஒழுங்கா தூங்கல அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தூக்கத்தை போயிட்டு, தூங்கலையா டக்குன்னு படுத்து தூங்கிடுங்க. தூக்கம் வருதா படுத்து தூங்கிடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் உங்களை வந்து நீ ஏன் தூங்குறன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்க வீட்டுல எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, மணி 12வது 1வது ஏன் இன்னும் போனே நோண்டிட்டு இருக்க, தூங்க மாட்டியான்னு தான் கேட்பாங்களே தவிர நீ ஏன் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. எனக்கு என்னங்க பண்றது, எனக்கு இந்த ஒரு வியாதி வந்தது, நைட் ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது, காலைல 8 மணி 10 மணி ஆனாலும் முழிப்பு வர மாட்டேங்குது, இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற நிறைய கொஸ்டினும் நிறைய பேரோட மனசுல இருக்கும். உங்க மனசுல இருந்ததுனாலும் என்கிட்ட நீங்க வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பட் வேற வழி இல்லை, நம்ம வந்து இந்தியாவில தான் பிறந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து எது காலையிலயோ அதான் காலையில, எது மத்தியானமோ அதான் மத்தியானம். ஸோ அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயத்துல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையா ரிலாக்ஸா இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி தூங்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பாருங்க. அண்ட் அட் லாஸ்ட் நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த 10 மெத்தடையும் சில பேரால ஃபாலோ பண்ண முடியும், சில பேரால ஃபாலோ பண்ண முடியாது. சில பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனாலும் முடியாது. ஆனா மன நிம்மதி, மனசுல இருக்கிற குழப்பம் போகணும் அப்படின்னா பெரிய மாற்றம்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் இந்த 10 விஷயத்த மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் ஃபாலோ பண்ணுங்களேன், என்ன ஆயிட போகுது. சிறிய நல்ல பழக்கங்கள் தான் நம்மளோட மனசுல ஒரு பெரிய அமைதியான வாழ்க்கையை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 10 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு, இல்லை என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, நான் ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றவங்க எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல வந்து ஜஸ்ட் ஒரு சிஸ்டர்லி ஃபீல்ல நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரோட லைஃப்லயுமே பிரச்சனை இல்லாத மனுஷங்க கிடையாது. அண்ட் பிரச்சனையோட வாழாத மனுஷங்களும் கிடையாது. எப்படி இருந்தாலும் நீ உன் வாழ்க்கைய வாழ்ந்துதான் ஆகணும். எப்படி இருந்தாலும் நீ படுத்தினா அடுத்த நாள் நீ காலைல நீ ஏஞ்சுதான் ஆகணும். அது உனக்கு வேற வழியே கிடையாது. அதனால சில பழக்க வழக்கங்கள், சில மெத்தட்ஸ்லாம் நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ணி பார்ப்போமே. என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட கூட பிறந்த சகோதரிகள், நீங்கள் உங்களோட ஃபேமிலிஸ், உங்களோட ரிலேஷன்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சோன்னா அவங்களுக்குமே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். நன்றி.